ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 20 ஏப்ரல் 2026 திங்கட்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். திதி திருதியை காலை 7:27 மணி வரை, பிறகு சதுர்த்தி காலை 4:15 மணி வரை, பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் ரோகிணி இரவு 2:08 மணி வரை, பிறகு மிருகசீரிடம். யோகம் சௌபாக்யம் மாலை 4:11 மணி வரை, அதன்பின் சோபனம். கரணம் கரசை காலை 7:28 மணி வரை, பிறகு வனசை மாலை 5:49 மணி வரை, பிறகு பத்திரை காலை 4:15 மணி வரை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர் அல்லது பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு திங்கக்கிழமை காலையிலேயே ரொம்ப உற்சாகமான நாளா ஆரம்பிக்க போதுங்க. வாரத்தோட முதல் நாளான இன்னைக்கு உங்க மனசுல புது உத்வேகம் இருக்கும். நினைச்ச காரியங்களை எந்த தடையும் இல்லாம சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்க திறமைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்ல லாபத்தை அள்ளித்தரும். வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கையா நடந்துப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பாராட்டு கிடைக்கும். பணவரவு உங்களுக்கு எப்பவும் போல ரொம்ப திருப்தியா வந்து சேரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப அன்பா இருப்பாங்க. வாழ்க்கை துணையோட சின்னதா வெளியில போயிட்டு வர்றதுக்கு திட்டமிடுவீங்க. அது மனசுக்கு இதமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ஒரு சோர்வும் உங்களை நெருங்காது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு நாளா அமைய போதுங்க. மனசுல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சரியா அமைஞ்சு மத்தவங்கள ஆச்சரியப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப சாதகமான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பாராட்டு கிடைச்சு வேலைகள் எல்லாம் சீக்கிரம் முடியும். பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு விஷயமா இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் தேடி வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல நல்ல சுறுசுறுப்பு இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் கூடி ரொம்ப சாதுரியமா செயல்பட போற நாளுங்க. எந்த ஒரு கடினமான வேலையையும் ரொம்ப சுலபமா முடிச்சு எல்லார்கிட்டையும் பாராட்டு வாங்குவீங்க. ரொம்ப நாளா முடங்கி கிடந்த சில வேலைகள் இன்னைக்கு மறுபடியும் வேகம் பிடிக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தொழில்ல புதுசா சில மாற்றங்களை செஞ்சு வெற்றி காண்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பணவரவு தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு விஷயமா இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் தேடி வரும்.
ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புல நல்ல சுறுசுறுப்பு இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த ஒரு பாரமும் இல்லாம சந்தோஷமா இருக்க போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களோட பொறுமையான குணத்தை பார்த்து எல்லாரும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அது மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமா இருக்கிறதால குடும்ப செலவுகளை ஈஸியா சமாளிப்பீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வீட்ல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் எப்பவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் கம்பீரமும் பல மடங்கு கூடியிருக்க போற நாளுங்க. நீங்க எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் இன்னைக்கு பெரிய அளவுல வெற்றியை தேடித்தரும். உங்களோட இந்த புது வேகம் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை கொண்டு வருவீங்க. அது உங்களுக்கு நல்ல லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் காணாம போகும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கிறதால வண்டி வாகனம் வாங்குற எண்ணம் வரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க. உறவினர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல உதவி தேடி வரும். வீட்ல மங்களகரமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 5. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதையும் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியம் மனசுல இருக்க போற நாளுங்க. உங்க கடுமையான உழைப்புக்கு இன்னைக்கு பெரிய அளவுல பலன் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்திகள் தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா கூட்டும். புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலைகளை தைரியமா செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான நாள். உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு அமோகமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். உறவினர்கள் நண்பர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பொழுது கழிப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு நிறைய விஷயங்களை பேசுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடருதுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து இன்னைக்கு ராத்திரி தூங்குற வரைக்கும் ரொம்ப உஷாரா இருக்கணும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. யாரையும் எதற்கும் வற்புறுத்த வேண்டாம். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமா பேசுங்க. கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்துங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை பேசி பெருசு பண்ணாதீங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விவாதம் வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் ரொம்ப கவனமா நிதானமா போங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உறுதியா எதையும் எதிர்கொள்ற தைரியம் இருக்க போற நாளுங்க.
எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அதை இன்னைக்கு ரொம்ப திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க. உங்க செயல்பாடுகள் ரொம்ப வேகமாவும் தெளிவாவும் இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானம் வரும். புதிய நபர்களோட அறிமுகம் உங்க தொழிலுக்கு ஒரு பெரிய லாபத்தை தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பண வரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அது குடும்பத்துல பெரிய நிம்மதியை தரும். வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை வாங்க இன்னைக்கு ஆசைப்படுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. காலையில இறை வழிபாட்டோட உங்க வேலைகளை தொடங்குங்க. எல்லாம் ரொம்ப நல்லபடியாகவே நடக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. தடைப்பட்டிருந்த வேலைகள்லாம் இன்னைக்கு மறுபடியும் வேகம் பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பண வரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். வீட்ல தெய்வீகமான காரியங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு நடக்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உழைப்புக்கேத்த பெரிய பலன் நிச்சயமா வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட இந்த பொறுமையான குணத்தை பார்த்து எல்லாரும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பொழு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பெயர் வாங்குவீங்க. பண வரவு இன்னைக்கு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் இருக்காது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. ஆரோக்கியம் சீரா இருக்கும். மாலை நேரத்துல கொஞ்சம் நல்லா ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு புது தெளிவு பிறக்கிற நாளுங்க. கடந்த சில நாளா இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் முழுமையா மறைஞ்சிடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கும். புதுசா ஏதாவது முயற்சி செய்யணும்னா இன்னைக்கு தாராளமா செய்யலாம். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கதவை தட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பண வரவு ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சோர்வு முழுமையா விலகி புத்துணர்ச்சி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அனுமன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உற்சாகமா ஒரு புது நம்பிக்கையோட இருக்க போற நாளுங்க. நீங்க எடுத்த காரியத்துல எல்லாம் இன்னைக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. இதனால வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைச்சு சந்தோஷப்படுவீங்க. பண வரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறதால சேமிப்பு பத்தி யோசிப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. ஆரோக்கியம் சீரா இருக்கும். நாள் முழுக்க தெம்பா இருப்பீங்க.
இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.